Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்றைக்கி நம்ம Zuha kitchenல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பன்னை வச்சு செய்யக்கூடிய மசாலா பன் எப்படி சீக்கிரமாக செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை டிஃபனுக்கு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம Zuha கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 12 பன் சின்னதாக எடுத்திருக்கேன். டீ கடை பன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெருசாக கிடைச்சாலும் ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் நார்மல் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பன்னை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஆனியனை வதங்கணும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் கெச்சப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எது காரம்லாம் சேர்த்தாமல் கூட செஞ்சு கொடுக்கலாம். காரம் சேர்த்து செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு அருமையான மசாலா பன் சூப்பராக சீக்கிரமாக நமக்கு குறைவான டைமிங்கில் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல ஒரு டிஃபன் ரெசிபின்னு கூட சொல்லலாம். டிஃபனுக்கு கூட நீங்கள் லைட்டாக எடுத்துகிட்டு ஹெவியாக இல்லாமல் லைட்டாக சாப்பிட்டுட்டு போகலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம Zuha கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.